அலவன்ஸ் வந்து இன்ஸ்டிடியூட் புக்கில் கொஞ்சம் கசமுசன்னு இருக்குது. எந்த அலவன்ஸ் வந்து எந்த டைப்புன்னு தெரியலன்ற மாதிரி இருக்கு. இன்கம் டேக்ஸ் புக்கில் இருந்து நான் எடுத்திருக்கேன். இந்த 3 கான்செப்ட் தான். ஃபுல்லி எக்ஸம்டட், ஃபுல்லி டேக்ஸபிள், பார்ஷியலி டேக்ஸபிள். ஃபுல்லி எக்ஸம்டட் யார் யாருக்குன்னா ஃபாரின் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸு. ஃபாரினில் இருக்காங்க. அலவன்ஸ் ஒன்லி ஃபாரின் அலவன்ஸ் ஒன்லி இன் கேஸ் ஆஃப் கவர்மெண்ட்டு எம்ப்ளாயி அவுட் சைடு இந்தியா. அவங்களுக்கு வந்து ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸு. ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸு வந்து 2வது ஜட்ஜிக்கு, சுப்ரீம் அலவன்ஸு ஹைகோர்ட்டு அண்ட் சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜஸுக்கு அலவன்ஸ் ஃப்ரம் யூஎன்ஓ அவங்களுக்கான அலவன்ஸு, சார்க் அலவன்ஸு, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மெம்பருக்கான அலவன்ஸு. இந்த அலவன்ஸ் எல்லாம் ஃபுல்லி எக்ஸம்டடு. ஒரே ஐடியா என்னென்னா, ஃபாரினில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, ஜட்ஜஸுக்கு, யூஎன்ஓக்கு, சார்க்குக்கு, யூபிஎஸ்சி வந்து கொடுக்குற அலவன்ஸு ஃபுல்லி எக்ஸம்டடு ஃப்ரம் டேக்ஸு. ஃபுல்லி டேக்ஸபிள் அலவன்ஸு. அப்படியே வந்தவுடனே எடுத்து நேராக போட்டுடலாம். அதெல்லாம் என்னென்னா, டேர்னஸ் அலவன்ஸு, அடிஷ்னல் டேர்னஸ் அலவன்ஸு, ஹை காஸ்ட் ஆஃப் லிவிங் அலவன்ஸு, இதெல்லாம் ஒன்று தான். டிஏ, சிட்டி காம்பன்சேட்டரி அலவன்ஸு, கேபிட்டல் காம்பன்சேட்டரி அலவன்ஸு, லஞ்ச் அலவன்ஸு, டிஃபன் அலவன்ஸு, மேரேஜ் அலவன்ஸு, ஃபேமிலி அலவன்ஸு, டெபுடேஷன் அலவன்ஸு, வார்டன்ஷிப் அலவன்ஸு, நான் ப்ராக்டிக்கல் அலவன்ஸு, ப்ராஜெக்ட் அலவன்ஸு, ஓவர் டைம் அலவன்ஸு, ஃபிக்ஸ்டு மெடிக்கல் அலவன்ஸு அண்டு என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸு ஃபார் நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி தான். இப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாயிக்கு வந்து இது வந்து ஃபுல்லி எக்ஸம்டடு. நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயிக்கு மட்டும்தான் டேக்ஸு, என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸு. வாட்டர் அண்ட் எலக்ட்ரிசிட்டி அலவன்ஸு, சர்வெண்ட் அலவன்ஸு, ஹாலிடே ட்ரிப் அலவன்ஸு, டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸு, எனி அதர் அலவன்ஸு பார்ஷியலி எக்ஸம்டடு. ஓகே, இந்த அலவன்ஸ்லாம் வந்து கம்பெனி அலோவ் பண்ணிருவாங்க. நான் கவர்மெண்ட் கம்பெனி அலோவ் பண்ணுவாங்க. பட் டேக்ஸபிள்ன்றப்போ ஃபுல்லி டேக்ஸபிள். எவ்வளோ நம்ம ரிசீவ் பண்ணுறோமோ அது ஃபுல்லாக டேக்ஸபிள். இதில் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கிறது இங்கே தான். ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் இதே வந்து ஜட்ஜஸுக்கோ இல்லை வந்து ஃபாரினில் வேலை செய்கிறவங்களுக்கோ யூஎன்ஓக்கெலாம் கிடையாது. பட் நமக்கு உண்டு. நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயிக்கு ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் உண்டு. என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸும் உண்டு நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயிக்கு. அலவன்ஸு கவர்டு ஹெல்பர் அலவன்ஸு உண்டு. இங்கே வந்து சர்வெண்ட் அலவன்ஸ்னு வரும். ஹெல்பர் அலவன்ஸ் வேறு, சர்வெண்ட் அலவன்ஸ் வேறு. சர்வெண்ட் ஹெல்பர் வந்து கூட வேலை செய்கிறவங்க. சர்வெண்ட்டுங்கிறவங்க நம்மளோட ஹவுஸ் ஒர்க்கோ இல்லை அது மாதிரி ஒர்க் பார்க்குறவங்க, இண்டிபெண்ட்டாக வந்து சர்டைன் ஒர்க் பார்க்குறவங்க. இது வந்து நேச்சர் ஆஃப் ஒர்க்கில் வரவங்க. யூனிஃபார்ம் அலவன்ஸு எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோமோ அவ்வளோ. இதுங்க வந்து ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட் கொடுத்துருவாங்க. அகாடமிக் அலவன்ஸு இதுவும் வந்து ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டு. கன்வே அலவன்ஸு இதுவும் ஃபிக்ஸ்டு அலவன்ஸ். ட்ராவல் அலவன்ஸு எவ்வளவு, அதாவது ரிசீவ்டு ப்ளஸ் ஆக்சுவலி அக்கரிங். டெய்லி அலவன்ஸு, அலவன்ஸு கவர்டு இன்னு 10-14. என்னென்ன அலவன்ஸ்? எனி ஸ்பெஷல் அலவன்ஸு, காம்போசிட் ஃபில்லிங், இந்த எல்லா அலவன்ஸும் காம்போசிட் அலவன்ஸு, எனி ஸ்பெஷல் அலவன்ஸு, டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸஸ் ஃபார் ஹேண்டிகிராஃப்ட்டு. இவங்க ஹேண்டிகிராஃப்ட்டு கொடுக்குற அலவன்ஸும் வந்து சர்டன் பர்சன்டேஜ் அலவன்ஸ் தான். இது பார்ஷியல் அலவன்ஸ் தான். டெரிபிள் ஏரியா அலவன்ஸு, காட்டுப்பகுதியோ இல்லை மலைப்பகுதியோ அது மாதிரி இடத்துல போகணுன்னா அதுக்கு தனியாக அலவன்ஸ் தருவாங்க. பட் அது பார்ஷியல் அலவன்ஸ் தான். ஹாஸ்டல் எக்ஸ்பெண்டிச்சரு, சைல்டு எஜுகேஷன் அலவன்ஸு எல்லாம் பார்ஷியல் தான். ஹாஸ்டல் எக்ஸ்பெண்டிச்சரும் பார்ஷியல் தான். அதை பற்றி பார்க்கலாம். ரன்னிங் அலவன்ஸ் கிவன் டு த எம்ப்ளாயி டு த டிரான்ஸ்போர்ட் செக்டாரு. இப்போ நம்ம வந்து ஒர்க் இல்லை, டிரைவராகவே இருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு பிக்கப் பண்ண போவாங்க இல்லையா, அந்த அலவன்ஸு. காம்பன்சேட்டரி ஃபீல்டு அலவன்ஸு, ஃபீல்டு மாறுறப்போ வர அலவன்ஸு. காம்பன்சேட்டரி மாடிஃபைடு ஃபீல்டு ஏரியா அலவன்ஸு, ஒரு நேச்சர் ஆஃப் ஒர்க்லேருந்து இன்னொரு நேச்சர் ஆஃப் ஒர்க்கு போகிறப்போ கொடுக்குற அலவன்ஸு. அதனால் வரக்கூடிய எஃபெக்டால் வரக்கூடிய அலவன்ஸு. ஸ்பெஷல் அலவன்ஸு, கவுண்டர் இன்சர்ஜென்சி
நம்பர்ஸு ஓகே. இது வந்து ஜென்ரலாக இதெல்லாம் ஃபுல்லி டேக்ஸபிள். இது வந்ததுன்னா எந்த கால்குலேஷன் எல்லாம் எடுத்து அப்படியே அப்ளை பண்ணிடலாம். இது வந்ததுன்னா அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஃபுல்லி எக்ஸம்டடு. இது ஃபுல்லி டேக்ஸபிள். இது பார்ஷியலி டேக்ஸபிள். இது 3ஆக கேட்டகரைஸ் பண்ணிட்டோம்னா இப்போ எது கால்குலேஷன் போட வேண்டியதுன்னா இதுதான் கால்குலேஷன் போட வேண்டியது. ஓவராலாக இது எல்லாமே ஃபிங்கர் டிப்பில் இந்த 19 ஐட்டம் வச்சுருந்தோம்னா இந்த ஐட்டம் இல்லைன்னா, இந்த 2 ஐட்டம் இல்லைன்னா இது பார்ஷியலி கால்குலேஷனுக்கு போயிட வேண்டியது தான்.